பொறுப்பு துறப்பு. யோ இப்ப அந்த பரமசுந்தரி எழுதிட்டு வா. ஆமா இப்போ சொல்லாது. பரம் சுந்தரி வந்துச்சு ட்ரெயிலர் பார்த்து ரொம்ப கான்ட்ரவர்ஷன். என்ன கான்ட்ரவர்ஷன்? ஒண்ணுமே இல்ல. தேக்கப்பட்ட சுந்தரி தாமோதரம் பிள்ளை. रजनीकांत तमिल सुपरस्टार है। अरे है तो साउथ ही ना। इट्स इंडिया, केरला मलयालम मोहनलाल, तमिलनाडु तमिल रजनीकांत, आंध्रा तेलुगु अल्लू अर्जुन, कर्नाटका कन्नड़ा यश. லிட்டரலி கேரளா நடக்க அதான் போட்டிருக்காங்க. லிட்டரலி ஐ டோன்ட் நோ திஸ், you know, whoever is criticizing, they are just fake Malayalis. I am a Malayali, I know how they speak. அதனால நான் சொல்றேன். ஏன்னா ஆக்சென்ட், oh my god, such a accent. அதுக்கப்புறம் வந்து நேம், லிட்டரலி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நேம் எவ்வளவு பெருசா இருக்கு, this is so controversial. That's how, அப்படிதான் வரும். That's called authenticity. What do you say? Authenticity. Correct. ஜான்வி யாரு? Who is ஜான்வி கபூர்? அவங்கள போய் சொல்லிட்டு இருந்தாங்க. She did a great work. ட்ரெய்லர்ல பார்த்து தெரியும் மூவி ஹிட் ஆக போகுதுன்னு. அது பயந்துகிட்டு வந்து ஜான்வி மாதிரி ஒரு சவுத் இந்தியா பொண்ணால மட்டும்தான் அந்த சவுத் இந்தியா ரோல அவ்வளவு ரூட்டடா எப்படி சொல்ல காட்ட முடியும். அதாவது நெப்போட்டிசம்னு சொல்றாங்க தெரியுமா, அதுக்கு வந்து ஜான்வி வந்து எங்கேயோ வைக்கணும். நெப்போட்டிசத்துக்கும் ஜான்விக்கும் சம்பந்தமே இல்ல. அதாவது she is pure talent. தேவாரான ஒரு படம் பாத்திருக்கீங்க? தேவாரான ஒரு படம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! ஐயோ வந்து 500 crores வந்து 400 crores only for ஜான்வி கபூர். ஆமா, என்ன பெரிய பாகுபலியில என்ன பெரிய அனுஷ்கா செட்டி, என்ன பெரிய அனுஷ்கா செட்டி ரோல். தேவாரா ஜான்வி கபூர் பாத்திருக்கீங்களா? எப்படி நடிப்பு! பொண்ணை நம்ம பாராட்டியே ஆகணும். என்ன தெரியுமா, நம்ம இண்டஸ்ட்ரியில வெள்ளையா இருக்க பொண்ணுங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியிலே ஜான்வி இந்த மாதிரி ஃபேரா இருந்து நினைச்சு நிக்கிறாங்கன்னா டேலண்ட். அதான் ப்ரோ டேலண்ட். பாக்கி ஆக்டர்ஸ் சர்ஜரி பண்ணுவாங்க, போடாக்ஸ் பண்ணுவாங்க. ஹர் இட்ஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல், born like that. ஜான்வி வந்து எதுவுமே காட்ட மாட்டாங்க. மோஸ்ட் ஹம்பிளி ஹீரோயின் எவர். Yeah. She is the modest heroine we have. ஆமா, பர்தா போட்டு தான் வரும். ஐ மீன் இந்த பர்தா பத்தி பேசும்போது எனக்கு வந்து கேரளா ஸ்டோரி ஞாபகம் வருது. கேரளா ஸ்டோரிக்கு நேஷனல் கொடுத்தாங்க. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டா நடந்துச்சு. நம்ம கரெக்டா யோசிச்சோம் கேரளா ஸ்டோரி தான் நேஷனல் கிடைக்கணும். கரெக்டா கிடைச்சதா? பெர்ஃபெக்ட். சினிமாட்டோகிராஃபி எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு. பொன்னியின் செல்வன் எல்லாம் என்னங்க சினிமாட்டோகிராஃபி. கேரளா ஸ்டோரி சினிமாட்டோகிராஃபி இருக்கு. ஆடி ராஜ்குமார் கிரானி எல்லாம் புரியல. எனக்கு இந்த வன்மத்தை நான் கக்கியே ஆகணும். எனக்கு புரியல. நீங்க வந்து கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்தது நீங்க எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? ஆடு ஜீவிதம் வந்து என்ன அப்படி பெருசா எடுத்துட்டாங்க அந்த படத்துல? என்ன வேலை பார்த்தாங்க அந்த படத்துக்கு? என்ன வேலை பார்த்தாங்க? 2 மாசத்துல எடுத்த படம். இன்ஸ்டால அத்தனை பேர் குமரிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குதான் நீங்க வந்து அவார்டு கொடுக்கணும். எனக்கு புரியல அந்த படத்துல அப்படி என்ன இருந்தது. பிருத்திவிராஜ் என்ன நடிச்சிருக்கான் அதுல? சும்மா அவரோட ஆக்டிங் ரொம்ப அன்நேச்சுரலா இருக்கு, யதார்த்தமாவே இருக்கு. லகான் மாதிரி ஒரு படம் எடுத்த டைரக்டர். நீங்க அவரை போய் எப்படி சொல்லலாம்? தப்பா சொல்லுங்க. அதுவும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன ஷாருக் கானுக்கு கொடுக்க கூடாது? அவர் எவ்வளவு பெரிய ஆள். அதாவது மம்மி வேஷம் போடுறாரு, மொட்டை அடிக்கிறாரு, பைக்ல இருந்து குதிச்சு விழுறாரு, தீபிகா படுகோன் கூட ஒரு டான்ஸ் போடுறாரு. தம்மு அதாவது தம்ம வந்து ஒரு நீங்க வந்து நம்ம தலைவர் எல்லாம் என்னங்க, நம்ம இவரு இந்த ஒரு சின்ன பேர் பண்ண ரஜினி எல்லாம் என்னங்க, அவர் வந்து இதுலதான் மேட்ச் பாக்ஸ்ல தான் போய் ஷாருக் கான் வந்து எவ்வளவு தம்ம வச்சு என்ன பெரிய மணிரத்னம், சங்கர், வெற்றிமாறன் என்ன அட்லி தெரியுமா? எல்லாரும் அட்லி கிட்ட இருந்து காப்பி அடிச்சதுதான் படமே. அதாவது அட்லி எடுத்த 5 படத்தை வச்சுதான் மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியே காப்பி அடிச்சு உருவாயிருக்கு. அட்லி மாதிரி இன்னொரு டைரக்டர் பிறந்து கூட இந்த உலகத்துல வர முடியாது. அதை நான் அடிச்சு சொல்றேன். மார்டின் சொரோஸ்கி, கிறிஸ்டோபர் நோலன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எல்லாரும் வாங்க. எல்லாம் அட்லி படத்துல இருந்து எப்படி அசிங்கமா இல்லையா? அட்லியோட பேரை சொல்லும் போது பவர் தாங்க முடியாம அவரோட வீடியோ இது வந்து எதிர்கட்சியின் சதி. இன்னொன்னு நம்ம ஊர்ல மட்டும்தான் அவார்டு வந்து பொலிட்டிக்கலா இன்வால்வ் ஆகாம எவ்வளவு நேர்மையா கொடுக்க முடியும் அவ்வளவு நேர்மையான அவார்ட்ஸ் நம்ம நாட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கு நம்ம ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
பிஜேபி இல்ல பெஸ்ட் படத்தோட அவார்டு நான் ஆதி புருஷுக்கு தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். நான் பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் வந்து அது கிடைக்கும் நினைச்சேன். அது ஆனா அந்த கேட்டகரி இல்ல நினைக்கிறேன். இருந்திருந்தா கண்டிப்பா ஆதிபுருஷ் தான். ஜவான் வந்து ஹிட் ஆக காரணமே நம்ம நயன்தாரா ஹீரோயினா இருந்ததுனால கொஞ்சம் சீன் வந்து கண்டிப்பா நம்ம சப் ஸ்டார் இருந்ததுனாலதான் அது வந்து 1000 எவ்வளவு கோடி அடிச்சு. என்ன பெரிய அமீர் கான் டங்கல் டுங்கல் வெளியே போட. அடுத்த வருஷம் பாருங்க புஷ்பா அடிக்கும் பெஸ்ட் பிலிம். நாங்க சொல்றோம் எங்க தலைவன் எனக்கு இந்த படம் தாங்க அடிக்கும். எங்களுக்கு பிடிச்ச நாங்க சொல்றோம் அதாங்க அடிக்கும். புஷ்பா தெரியுமா தான் அடிக்கும். ராஷ்மிகா அக்கா வருவா, ராஷ்மிகா அக்கா வருவா, பூஜை போடுவா, படம் 3000 கோடி. புஷ்பா மாதிரி ஒரு ஹை இன்டெலெக்சுவல் ஹை கேலிபர் படம்னா நம்ம இந்த நேஷனல் அவார்ட் ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம குறைச்சு சொல்லக்கூடாது. அதாவது நியூட்டனை பார்த்தா பிசிக்ஸ் கத்துக்கிற மாதிரியான படங்களை வந்து கண்டிப்பா நம்ம அங்கீகரிக்கணும். சீதாராமம் பார்த்து பைத்தியகாரத்தனமா புனிதமான காதல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. புஷ்பா 2ல இருக்கிற ராஷ்மிகாக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் அதுதான்டா புனிதமான காதல். சோ இத்துடன் இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய யூடியூபர். அதாவது மிஸ்டர் பீஸ் எல்லாம் ஒரு ஆளா, மதன் கௌரி எல்லாம் ஒரு ஆளா, என்ன 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 பெரிய ஜேகே தமிழ், என்ன பெரிய யூடியூப், எங்க நாங்க யாரு தெரியுமா? ஒவ்வொரு வீடியோவும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல வந்துட்டு இருக்கு. பிச்சுக்கிட்டு போகுது எங்களுக்கு எல்லாம். வீடியோ போட அடுத்த செகண்டே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். நேற்று தான் நானும் சௌரேஷும் ஒரு பென்ஸ் கார் வாங்கினோம். வெறும் 19 வயசு தான். அது 19 வயசு என்டர்பிரினர். வேற சேனல் எல்லாம் போய் பாக்காதீங்க, இது நம்ம சேனல்ல பாருங்க, உங்களுக்கு நாங்க காசு தரோம். அதனால இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய் பாய்.